ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் எல்லாவற்றிற்கும் போதுமான நாமத்தினாலே இந்த இரவு நேரத்திலே தேவனுடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக நான் கர்த்தருக்கு உண்மையாகவே நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை தேவன் கிருபையாய் எனக்கு தந்தபடியினாலே அவரை நான் வாழ்த்தி துதிக்கிறேன். கூடவே எபினேசர் அண்ணனுக்காகவும் நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். அண்ணன் சொன்னது போல அநேக நாட்களிலே இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசித்திருந்தார்கள். ஆனாலும் அது முடியாமல் போயிற்று. ஆனால் இந்த நாளிலே அதை செய்கிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எனவே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் என்னுடைய மனதிலே போட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு முன்னுரையாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம், தேவன் நம்மை எங்கே எல்லாம் வைத்திருக்கிறாரோ அந்தந்த பகுதிகளிலே தேவன் நம்மை ஜெப வீரர்களாக ஜெப வீராங்கனைகளாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படி அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடினாலே போராட்டங்கள் அதிகம், எதிர்ப்புகள் மிகவும் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறத நீங்களும் அறிந்திருப்பீங்க. ஆனால் நாம் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலேயும் எதிர்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அந்த சரீர பிரகாரமான எதிர்ப்புகளை, போராட்டங்களை நாம் காணும் பொழுது பவுல் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான அறிவுரை, நாம் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் யுத்தம் செய்கிறவர்கள் அல்ல, நாம் இந்த ஆகாய மண்டலத்தில் இருக்கிறதான அந்த பொல்லாத பிரபுக்களோடு கூட நாம் யுத்தம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறதை நாம் நினைவு கூர்ந்து, நாம் வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே நம்முடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக யுத்தங்களை நாம் புரிகிறோம் என்று சொல்லி அந்த ஒரு உணர்வோடு கூட நாம் காணப்பட வேண்டும். தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களை அப்படிப்பட்ட யுத்தம் செய்கிற ஜெபங்களாக, போர் செய்கிற ஜெபங்களாக தொடர்ந்து ஏறெடுக்கிறதற்கு நாம் நிச்சயமாய் விண்ணப்பிக்க வேண்டும். நாம் இன்னும் பரிந்து பேசக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும். இன்னும் ஊழியர்களை தாங்க வேண்டிய ஜெபங்களை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூடவே நாம் போர் செய்கிற போர் ஆயுதங்களை உடையவர்களாய் அந்த ஜெபத்திலே நாம் காணப்படுகிறோம் என்கிற ஒரு நினைவோடு உணர்வோடு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களை செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை உங்களோடு கூட அழுத்தம் திருத்தமாக நான் இந்த நாளிலே பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவருடைய உள்ளத்துல நினைப்பூற்றினபடினாலே அந்த விஷயத்தை நான் உங்களோடு கூட நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். காரணம், இந்த ஊழிய பாதையிலே நான் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையினாலே 1996 ஆண்டு ஜெம்ஸோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறதற்கு நான் என்னை இணைத்துக் கொண்டேன். அந்த நாட்களிலே புதிதாய் நான் ஜெம்ஸிலே சேர்ந்த அந்த நாட்களிலே எங்களை ஒரு குழுவாக ஒரு பணிக்காக ஒவ்வொரு கிராமமாக எங்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அதாவது பீகாரினுடைய டெஹ்ரியான் சோன் துவங்கி இன்னும் சொல்ல போனால் அந்த ரோத்தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே ஒரு மலை இருக்கிறது. ஆனால் அந்த மலை அடிவாரத்திலே இருக்கிறதான ஒரு பவுலியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து நாங்கள் கால்நடையாய் ஒவ்வொரு கிராமமாக சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கென்று அனுப்பப்பட்டோம். யூபி பார்டர் வரையிலும், பீகாரினுடைய பவுலியா துவங்கி யூபி பார்டர் வரையிலும் கால்நடையாய் செல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். ஆனால் அந்த நாட்களிலே எனக்கு ஹிந்தி மொழி தெரியாது. அப்படிப்பட்ட அந்த ஹிந்தி மொழி தெரியாத நாட்களில என்னை மூத்த அண்ணன்மார்களோடு கூட, சீனியர் மிஷனரிஸ்களோடு கூட என்னை அனுப்பி வைத்திருந்தார்கள். இன்னும் என்னுடைய அந்த கூட இருந்த சகோதரர்கள், என்னோடு கூட வந்த சகோதரர், இன்னும் எனக்கு கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பதாக வந்திருந்த அந்த சகோதரர்களோடு கூட இணைத்து எங்களை அப்படியாய் அனுப்பியிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கிராமத்திற்குள்ளே செல்வதற்கு முன்பதாக என்னை அவர்கள் ஜெபிக்க சொல்லியிருந்தார்கள். நானும் கண்ணை மூடி அந்த நாட்கள்ல ஹிந்தி தெரியாதனால ஆங்கிலத்துல நான் ஜெபம் பண்ணி அப்படியாக, ஆண்டவரே, இங்க இருக்கிறதான அந்த பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். We bind all the powers of darkness. இங்க இருக்கிறதான இருளை எல்லாம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி ஆங்கிலத்திலே நான் ஜெபித்து கண்களை திறந்து பார்க்கிறேன். எங்களுக்கு முன்பதாக துப்பாக்கி ஏந்தி கொண்டு மாவோயிஸ்டுகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நினைச்சேன், ஒருவேளை இன்றைக்கு தான் நம்ம ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மறிக்க வேண்டிய நாள் போல இருக்குது அப்படின்னு ஒரு சில நொடிகளுக்கு, சில நிமிடங்களுக்கு அப்படியாக நான் யோசித்தேன். ஆனால் அந்த நேரத்திலேயே எங்களுடைய மூத்த சகோதரர்கள் அந்த மாவோயிஸ்டுகளோடு கூட பேசி பிறகு ஆண்டவர் செய்த கிரியையை நாங்கள் கண்டோம். ஒருவேளை எதிர்ப்பு போன்ற ஒரு சூழ்நிலை அங்கே அது எழும்பினது. ஆனால் அதன் மத்தியில தேவன் செய்த கிரியை என்னை உற்சாகப்படுத்தினபடினாலே இன்று வரையிலும் எதிர்ப்புகள், போராட்டங்கள் பெருகினாலும் அதன் மத்தியிலே தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ்வதற்கென்று இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் திறக்கிற ஒவ்வொரு வாசலிலேயும் போய் சொல்லுவதற்கும் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அண்ணன் சொன்னது போல முக்கியமான ஒரு பொறுப்பை இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். 4 மாநிலங்களிலே இருக்கிறதான பணித்தலங்களை பார்வையிடுவதற்கு, அங்கிருக்கிறதான ஊழியர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து, அங்கிருக்கிறதான ஊழியங்களை இன்னும் சிறப்பாக செய்கிறதற்கு தூர பார்வையோடு கூட அவர்களுக்கு செயல் திட்டங்களை அமைத்து கொடுக்கிறதிலே தேவன் எங்களை கிருபையாக பயன்படுத்தி வருகிறார். அப்போ அந்த நாட்களிலே நான் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம், அந்த உற்சாகம், எதிர்ப்பின் மத்தியிலே கர்த்தர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை பார்த்த நான், ஒருவேளை ஜீவன் போயிரும் அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த ஒரு நாள். ஆனால் என்னுடைய மூத்த சகோதரர்கள் அந்த மாவோயிஸ்ட் இடத்துல பேசும் பொழுது கன்க்ளூஷன் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் துப்பாக்கி ஏந்தி இங்க இருக்கிறதான பணக்காரர்களிடத்திலிருந்து இருக்கிற பணத்தை நாங்கள் கொண்டு வந்து ஏழைகளுக்கு கொடுப்போம், ஒரு சமமான நிலையை நாங்கள் கொண்டு வருவோம், இந்த துப்பாக்கி இயந்திரம் தான் இதை செய்ய முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய மூத்த சகோதரர்கள் சொன்னார்கள், இந்த வேதமே பட்டயம், இதை கொண்டுதான் நாங்கள் ஜனங்களை திருத்துவோம், இதை பிரசங்கித்து சத்தியத்தின் மூலமாக ஜனங்களை விடுதலையாக்கி ஒரு சமநிலையையும் கூட அதன் மூலமாகவும் கொண்டு வர முடியும் என்று சொல்லி அந்த பேசுகிற நேரத்திலே அவர்கள் மிகவும் கோபப்பட்டார்கள், வாதாடினார்கள். ஆனால் கடைசியிலே அந்த மாவோயிஸ்டர்கள் இடத்துல ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால மூத்த சகோதரர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீங்க இந்த எந்திரத்தை, இந்த துப்பாக்கியை கொண்டு நீங்க எங்கேயும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க எங்கேயும் செல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. மூத்த சகோதரர்கள் சொன்னாங்க, நாங்க இந்த வேதத்தை எங்கேயும் கொண்டு செல்வோம், நாங்க இப்பொழுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போவோம், நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர்கள் சொன்னாங்க, நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர முடியாது துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு என்று சொல்லி. அதற்கு பிறகு நடந்தது என்னன்னு சொன்னா, நாங்க எந்த கிராமத்துக்குள்ள போக வேண்டும்னு சொல்லி நாங்க இருந்தோமோ அந்த கிராமத்து ஜனங்களை இந்த மாவோயிஸ்ட்காரங்களே கூப்பிட்டு, இவங்கெல்லாம் பக்தி உள்ளவர்கள், இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், ஜனங்கள், நீங்கெல்லாம் வந்து இவங்க நடத்துகிற கூட்டத்துல வந்து உட்காருங்கன்னு சொல்லி எங்களுக்கு பந்தோபஸ்து கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களே ஜனங்களை மொபிலைஸ் பண்ணி அந்த கூட்டத்துல உட்கார செய்தார்கள். இப்படி கர்த்தருடைய கிருபைய, கர்த்தருடைய கிரியைய கண்ட நான் அந்த நாள் முதற்கொண்டு, ஆண்டவரே, எதிர்ப்புகள் வந்தாலும் அதன் மத்தியிலே நீர் எங்களை பத்திரமாய் காக்க வல்லவராயிருக்கிறீர், நீர் அப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியிலே திறந்த வாசலை எங்களுக்கு கொடுக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு தந்தபடினாலே தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை, கடினமான பகுதியாகிய தேவனுடைய ஊழியத்தை இந்த நாட்களிலே செய்து வருகிறதற்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே உங்களோடு கூட அப்படிப்பட்ட ஒரு செய்தியைத்தான் கொடுக்கும்படியாக நான் ஏவப்பட்டிருக்கிறேன். எனவே நியாயாதிபதிகளுடைய புத்தகத்துல 5வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இப்படி இந்த கேனியனான அந்த ஏபேருடைய மனைவியாகிய யாகேலை ஆசீர்வதித்து சொல்லப்படுகிறதான ஒரு பாட்டு, ஒரு வார்த்தை. கூடவே அதை முக்கியப்படுத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கூடாரத்திலே வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று 2ஆம் முறை அங்கே வலியுறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது எப்படி நடந்தது, இந்த யாகேல் என்கிற ஸ்திரீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆனாங்க என்கிற விஷயத்தை
நாம் வேதத்தின் மூலமாக இந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது 4வது அதிகாரத்தையும் இன்னும் இந்த 5வது அதிகாரத்தையும் நாம கவனமாக வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் செய்த கிரியை எப்படிப்பட்ட கிரியை என்பதை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அங்கே எதிர்ப்பு கிளம்பி இருந்தது. எப்படிப்பட்ட எதிர்ப்பு என்று சொன்னால், யாபீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, இன்னும் அந்த ராஜாவுக்கு ஒரு சேனாதிபதி, அந்த சேனாதிபதியினுடைய பெயர் சிசெரா என்று சொல்லக்கூடிய ஒரு சேனாதிபதி. அந்த சேனாதிபதியின் இடத்துல எப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருந்தது, அல்லது அந்த மனிதனிடத்துல எப்படிப்பட்ட ரிசோர்சஸ் இருந்தது, தேவ ஜனங்களை கட்டுப்படுத்தும்படியாக, தேவ ஜனங்களை நெருக்கும்படியாக, தேவ ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுத்து அவர்களை தாழ்த்தும்படியாக அவர்களிடத்துல இருந்த விஷயங்கள் என்ன என்று சொல்லி வாசிக்கும் பொழுது, அந்த நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல இது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் கவனிங்கள். அவனுக்கு என்று சொல்லும் பொழுது சிசெராவுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இங்கே இந்த போராட்டம் நிறைந்த சூழ்நிலையில 20 வருட காலமாக நெருக்கப்பட்ட ஒரு சூழலில இந்த சிசெரா மூலமாக, இன்னும் யாபீன் மூலமாக ஒடுக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய அவருடைய ஜனங்கள் அந்த தேவனை நோக்கி முறையிடும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர்கள் முதலாவது தங்களுடைய ஜபத்தின் மூலமாக போர் செய்ய கூடிய ஜனங்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் இப்படியாக, நான் முன்னுரையிலே சொன்னது போல, தேவன் நாம் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மூலையிலும், ஒவ்வொரு முடுக்கிலும், நாம் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலேயும் பட்டணத்திலேயும் எங்கே நம்மை தேவன் வைத்திருக்கிறாரோ அங்கே அவருக்கென்று பிரகாசிக்க வேண்டியவர்களாய், ஒளி விளக்காய் நாம் பிரகாசிக்க வேண்டியவர்களாய், இன்னும் சுவிசேஷத்தினுடைய ஒளியை கொண்டு சேர்க்கிறவர்களாக, இன்னும் தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக செயல்படுகிறவர்களாக, இன்னும் தேவனை அறியாதவர்களை தேவனுக்கு சொந்தக்காரர்களாக, அவரோடு கூட இணைக்கிறவர்களாக மாறி விடுகிற ஒரு நேரத்திலேயும், அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காலத்திலேயும் யுகத்திலேயும் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வார்த்தைகளை நம்பி நாம் இருக்கிறோம். அதற்கென்று நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள், நம்முடைய ஜெப வாழ்க்கையை போர் ஆயுதமாக நாம் உபயோகிக்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட கிரியையை நம்முடைய நாட்களிலே செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். இங்கே தேவ ஜனங்கள் ஒடுக்கப்பட்டிருந்த பொழுது, இப்பொழுது இருக்கிற இந்திய அரசாங்கத்தின் மத்தியிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சட்டமும் அது புதிதாய் இன்னும் நெருக்கக்கூடியதாய், அண்ணன் சொன்னது போல நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த 4 மாநிலங்களிலேயும் மத மாற்ற தடை சட்டம் அங்கே அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இன்னும் எங்க சீஃப் மினிஸ்டர் ஆதித்யநாத் யோகி அவருக்கு இன்னொரு பட்டப்பெயரும் உண்டு, உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். அவருக்கு பேர் புல்டோசர் பாபா. என்னன்னா, ஏன் இவருக்கு புல்டோசர் பாபான்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, அவரு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு, இந்த ஜனங்கள் மசூதிய இப்படி கட்டியிருக்காங்க, மஸ்ஜிதை இப்படி கட்டியிருக்காங்க, இந்த ஜனங்கள் சர்ச்சை இப்படி கட்டிட்டாங்க, இதுல தவறு நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு, நம்ம ஆங்கிலத்துல சொல்றது போல ஒரு லூப் ஹோல், ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த சர்ச்சை இடிக்கிறதுலையும், இன்னும் அந்த மசூதியை இடிக்கிறதுலையும், அந்த சிறுபான்மையோ என்று சொல்லக்கூடிய அந்த ஜனங்களுக்கு இன்னும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக, ஒடுக்குகிற ஒரு அரசாங்கமாக, நெருக்குகிற ஒரு அரசாங்கமாக அவரும் காணப்படுகிறார், அவருடைய ஜனங்களும் அங்க காணப்படுறாங்க. இப்படி ஒரு ஒடுக்குதலின் மத்தியில தேவ ஜனங்கள் முறையிட்ட அந்த நாட்களை நம்முடைய நாட்களோடு கூட ஒப்பிடும் பொழுது நாம் செய்ய வேண்டியது முக்கியமா என்ன? நம்முடைய ஜெபங்களை போர் கருவிகளாக நாம் உணர்ந்து, நம்முடைய போர் ஆயுதம் வெறுமையானதல்ல, பலன் உள்ளவைகளாய் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால அப்படிப்பட்ட அந்த அறங்களை நிர்மூலமாக்கக்கூடிய போர் ஆயுதம் நமக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஜெபம் நாம் செய்யும் பொழுது, முறையிடும் பொழுது, அவரை நோக்கி நாம் முறையிடும் பொழுது அவர்
விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் அந்த எதிர்ப்பையே நமக்கு அந்த பாதகமாய் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை சாதகமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து விசுவாசித்து நாம் தொடர்ந்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் இன்னும் கூர்மையாக்கும் பொழுது கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போ இந்த யாபீன் ராஜாவினுடைய நாட்கள்ல, சிசெரா என்னுடைய நாட்களிலே ஒடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் முறையிடும் பொழுது கர்த்தர் செய்த கிரியை என்ன? அந்த நாட்களிலே அங்கே தெபொராள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயை தேவன் அங்கே தீர்க்க தரிசினியாக அமர்த்தி வைத்திருந்தார். கூடவே அந்த ஸ்திரீயைத்தான் அந்த நாட்களிலே நியாயாதிபதியாக, நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு மகளாக ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தார். ஒருவேளை இன்றைக்கு நாம் ஆணாதிக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அநேக இடங்களிலே பகுதிகளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த நாட்களிலேயும் கூட ஆண் ஆதிக்கம் இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு தெபோராலை தேவன் நியமித்த போது அவருடைய அந்த கணவரும் கூட அவரை தடுக்கவில்லை, உற்சாகப்படுத்தி அங்கே இந்த தெபோராலை தேவனுடைய ஊழியத்தை, அந்த நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த ஊழியத்தை, தன்னுடைய பெயர் வருகிறதோ இல்லையோ, தன்னுடைய மனைவியை ஜனங்கள் போற்றினாலும் பரவாயில்லை, தன்னுடைய மனைவியை அங்கே முன்னே நிறுத்துவதற்கு அந்த கணவன், அங்கே லபிதோத் என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷன் தயங்கவில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் கிரியை செய்ய முடியும். நம்முடைய குடும்பங்களிலேயும் கூட ஒரு குடும்ப ஜெப கூடுகையில தான் நான் இருக்கிறேன், ஜூம் மீட்டிங்ல இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நான் பேசுகிறேன். நாம் அநேக நேரங்கள்ல சமுதாயம் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம், ஆண் ஆதிக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஆனா அதன் மத்தியில தேவன் ஒரு ஸ்திரீயை பயன்படுத்த விரும்புகிறார்னு சொன்னா அங்கே ஊக்குவித்து அவர்களை முன்னிறுத்துவது ஒவ்வொரு விசுவாசி ஆண் மகனுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் உணரணும். அது கணவனாக நாம் வைக்கப்பட்டிருந்தா அப்படி மனைவியை ஊக்கப்படுத்தி நாம முன்னிறுத்தணும். அது குடும்ப சூழல்ல சகோதரிய நாம முன்னிறுத்தணும்னா நிறுத்தணும். அல்லது அது எந்த பகுதியை தேவன் வைத்திருக்கிறாரோ, ஒரு வேளை ஸ்திரீக்கு தேவன் அந்த மேன்மையை கொடுக்க விரும்புகிறார்னு சொன்னா அதற்கு இடம் கொடுத்து, எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், எப்படியாகிலும் தேவனுடைய ஊழியம் ஸ்திரப்பட வேண்டும், அது விஸ்தாரம் அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட செயல்படும் பொழுது தேவன் நாம் முறையிடுகிற அந்த முறையீட்டின் ஜெபத்தை போர் ஆயுதமாக கருதி அவர் செயல்பட உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் நாட்களிலே இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளிலே அதை செய்தார், இன்றைக்கும் அதை செய்ய உண்மை உள்ளவராய், போதுமானவராய் அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவனாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த தெபொராள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, அந்த 4வது அதிகாரத்துல அவங்க தேவ ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த நியாயம் விசாரிக்கிற நேரத்துல அவர்கள் பாராக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்துல அவர் செய்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக அந்த 4வது அதிகாரத்தினுடைய அந்த 6வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய செசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார். இப்படி தாம் சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்கனவே இந்த பாராக்கிடத்திலே தேவன் இடைப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த மனிதன் தயங்கி கொண்டிருக்கிறார். அந்த மனிதன் இப்பொழுது செய்யணுமா, எப்பொழுது செய்யணும் என்று சொல்லி கொஞ்சம் அவர் கலக்கமடைந்தவராக, அல்லது அவர் அங்கே ஒருவேளை இப்பொழுதுதான் இதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து முன்னே செல்வதற்கு அவர் ஆயத்தமாக இல்லாத ஒரு மனிதனை போல இந்த பாராக் காட்சியளிக்கிறார். கூடவே அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பாராக்கு கொடுக்கிற பதில பாருங்க. 8வது வசனம், அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன்,
என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். இப்படி இந்த பாராக் சொல்லுகிற மறு உத்தரவை இங்க நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த பாராக் போன்ற வீரர்களை முன்னிறுத்துவதற்கு தேவ வசனம் உண்டாயிற்று. அது ஏற்கனவே இந்த பாராக்கு இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்லது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். இப்பொழுது ஒரு தீர்க்க தரிசனியை வைத்து தேவன் அந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். ஒருவேளை நம்ம சின்ன கூட்டமா இருக்கிறோம், சில நேரங்கள்ல தேவன் என்னை அழைத்திருக்கிறாரா, போராட்டம் நிறைந்த இந்த சூழல்ல நான் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனா என்று தயக்கத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது இந்த வார்த்தையை சுமந்து வேறே யாரிடத்தாவது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவன் எப்படி செயல்படுகிறவரா இருக்கிறார், தீர்க்க தரிசிகளை அவர் எப்படி பயன்படுத்துகிறவரா இருக்கிறார்னு சொன்னா, வெறும் ஒரு தீர்க்க தரிசியை வச்சு ஒரு நபருக்கு அவர் தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறது அல்ல. ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசியின் மூலமாக ஆண்டவர் இன்னும் உறுதிப்படுத்துகிறார். God confirms the revelation that he has already given through a prophet. ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு, ஒரு தீர்க்க தரிசனியை கொண்டு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம், ஏற்கனவே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியம், அதை உறுதிப்படுத்தும்படியா, டு கன்ஃபார்ம் தட், அதை இப்பொழுது திரும்பவுமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனி ஆகிய தெபோராலை கொண்டு இந்த பாராக்குடைய வாழ்க்கையில செய்து காட்டுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, நம்மவர்களுடைய வாழ்க்கையில அநேக விசுவாசிகள் வழி விலகி போயிருக்கிறாங்க, தவறி போயிடுறாங்க. இந்த தீர்க்கதரிசியை நம்பி, அந்த தீர்க்கதரிசி வார்த்தையை நம்பின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஏமாந்து போறாங்க. ஆனா ஒன்றை நான் தெளிவாக்க விரும்புகிறேன். தேவன் எப்படி பேசுவார்னா, எனக்கு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணும்படியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த காரியத்தை உறுதிப்படுத்த முடியும். சரி, தொடர்ந்து இந்த பாராக் அப்படி சொன்ன பிறகு இந்த தெபோரால் கொடுக்கிற மறு உத்தரவை திரும்ப பாருங்க. 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் வெற்றியை எப்பொழுது கொடுக்க முடியும்? தேவன் ஜெயத்தை கொடுத்து தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே அந்த யாபீனை நிர்மூலமாக்குகிறதற்கு, அவனுடைய சேனையை தோற்கடிப்பதற்கு எப்படி அவர்களை பலப்படுத்தினார், எது நிமித்தமாக பலப்படுத்தினார்னு சொன்னா, நிச்சயமாய் தேவன் கொடுத்த வார்த்தை, தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் அவர் இழுத்து கொண்டு வருவார்னு சொன்னபடியே செஞ்சாரு. அதை பாருங்க, கவனிங்க, எவ்வளவு அழகா அவர் செய்யறாரு பாருங்க. இப்போ அந்த 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 11வது மற்றும் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சனாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று செசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, செசேரா 900 இரும்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கிற எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்ப ஆண்டவர் அவங்களை இழுத்துக்கிட்டு வருவேன்பா அப்படின்னு வாக்களித்தாரே, அதுபடியே இந்த பாராக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பொழுதே அந்த செசேரா இங்கே இழுத்து கொண்டு வருகிறதை ஆண்டவர் அதை செய்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதை எப்படி செய்தார், அதற்கு காரணம் என்ன என்கிறதை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அங்க இருக்கிறது. அது என்ன? இந்த தெபோரால் சொல்றாங்க, என்ன நடக்கும், நீ இப்போ தேவனுடைய வார்த்தையின் படியே புறப்பட்டு போனாலும் என்ன நடக்கும்? 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவள், தெபோரால், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட கையில எடுத்து செய்யறோம், அந்த ப்ராஜெக்ட்னால நமக்கு ஒரு பலனும் இல்லை, நமக்கு ஒரு நல்ல பேரும் இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்வோமா? இல்ல ஏதாவது ஒரு வேலை நமக்கு கொடுக்குறாங்க, ஆனா அதனால எந்த லாபமும் கிடையாது, நமக்கு ஒரு நற்பெயரும் உண்டாகாது, அப்போ அதை நாம செய்கிறதற்கு மனம் உவந்து செய்வோமா? உற்சாகத்தோடு கூட செய்வோமா? இங்கே பாராக் இடத்துல சொல்றாங்க, எப்பா
நீ இப்படி போர் செய்கிறதற்கு பிரயாணப்படுவல்ல, இந்த பிரயாணத்துல உண்டாகிற மேன்மை உனக்கு இருக்காது. உனக்கு அதனால எந்த ஒரு பெயரும் புகழும் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாருக்கு கிடைக்குமா அது? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் செசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனான். அப்போ இப்படி தேவன் தெபொராள் மூலமாக தெளிவுபடுத்தி இருந்தாரு. எப்பா, நீ புறப்பட்டு போருக்கு போனாலும், நீ 10,000 பேரை கூட்டிட்டு அங்க போனாலும் ஜெயத்தை நான் கொடுப்பேன். ஜெயத்தை நான் கொடுக்கிறது உண்மைதான். ஆனா அந்த ஜெயத்தை பெறுகிற அந்த மேன்மையில உனக்கு மேன்மை இல்லப்பா. உனக்கு பேரும் புகழும் கிடைக்காது. அது ஒரு ஸ்திரீக்கு கிடைக்கும். அது யாருக்கு கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிச்சிட்டோம். அந்த யாகேலுக்கு அது கிடைத்தது. அந்த யாகேலுக்கு கூடார வாசிகளிலே, அல்லது குறிப்பா சொல்லணும்னா கூடாரங்களில தங்கக்கூடிய ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்கிற ஒரு பெயரும் ஒரு புகழும் ஒரு மேன்மையும் அந்த யாகேலுக்கு கிடைத்ததை பார்க்கிறோம். அது எப்படி நடந்தது என்று சொல்லும் பொழுது, தேவன் இந்த பாராக்குக்கு தெளிவாக உனக்கு மேன்மை கிடைக்காது அப்படின்னு சொன்ன போதிலும் இந்த மனுஷன், நான் தயங்க மாட்டேன், கர்த்தருடைய மனுஷி என்னோடு கூட வர்றாங்க, எனவே நாம் புறப்பட்டு போய் தேவ ஜனங்கள் இந்த செசரா மூலமாகவும் இந்த யாபின் மூலமாகவும் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், அவர்கள் முறையிடுகிற இடத்துல வந்திருக்கிறார்கள், அவர்களை விடுவிக்கிறதற்கு தேவனுடைய யந்திரமாக நான் காணப்படுவேன். எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியும் என்னோடு கூட செல்கிற இந்த தேவ மனுஷியோடு கூட இணைந்து நான் இந்த கிரியை செய்வேன் என்று சொல்லி புறப்பட்டு போன அந்த பாராக்கை கொண்டு தேவன் உண்மையாகவே வெற்றியை தந்தாலும் அதை முடிக்கிற, அதை அழகா முடித்து வைக்கிற ஒரு தருணத்தை இந்த யாகேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த மேன்மை அவங்களுக்கு தான் கிடைச்சது. அப்படி எனக்கு பேர் புகழ் வரலனாலும் பரவாயில்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்துல செயலாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கும் பொழுது தேவன் பலத்த கிரியைகளை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஜெயத்தை முதலாவது அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னா, தேவனை நோக்கி முறையிடுகிறதுனால, தேவனை நோக்கி அவர்கள் போர் செய்கிறதுனால அந்த போர்ல அவர்கள் ஜெயத்தை கண்டார்கள். எப்படி நான் சொல்ல முடியும், அங்க பாராக் செயல்பட்டாரே, 10,000 பேரை கூட்டிட்டு அங்கே அவர் சண்டை போட்டாரே, பட்டயத்தின் மூலமா அங்க வெற்றி கிடைச்சதே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி தேவன் எப்படி செயல்பட்டாருன்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறத நீங்க பார்க்கும்படியா உங்களை அழைக்கிறேன். என்ன நடந்ததா அந்த 5வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது தெளிவாக நாம் போராட்டங்கள் மத்தியிலே, ஒருவேளை இந்த பாராக்கு முதல்ல பயந்தாரான்னு தெரியாது, ஆனா தயங்கினார். நீங்க கூட வரலன்னா நான் போக மாட்டேன். தெபோராளை பார்த்து சொல்றாரு, நீங்க கூட வரலன்னா நான் போக மாட்டேன். அப்போ சில நேரங்கள்ல போராட்டம் அதிகமா இருக்கும் பொழுது, சில நேரங்கள்ல நெருக்கங்கள் அதிகமா இருக்கும் பொழுது, சில நேரங்கள்ல நமக்கு சுற்றிலும் அங்கே ஒத்துழைப்பு கிடைக்காத நேரத்துல, அல்லது சட்டங்கள் விரோதமா இருக்கிற நேரத்துல தேவனுடைய பணியை எப்படி செய்கிறது, எப்படி நாம முன் செல்வது என்று தயங்கி நின்றாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது, மேன்மை கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முன்னேறி செல்வதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அது யாருக்கோ கிடைக்கும், ஒரு ஸ்திரீக்கு கிடைக்கும். அது யாருன்னு அப்போ தெரியாதவருக்கு. அப்படி இருந்த போதிலும் இந்த பாராக் சொல்றாரு, நான் நிச்சயமா போகத்தான் போறேன் என்று சொல்லி இந்த பாராக் முனைந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தேவன் செய்த கிரியை என்னன்னா, 5வது அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் வாசிக்கிறேன். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து செசேராவோடே யுத்தம் பண்ணின. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாராக்குடைய பட்டயம் தான் அங்க சண்டை போட்டுச்சு, போர் செய்தது என்று சொல்லி. ஆனா தெளிவா தேவ வசனம் சொல்லுது, when you stand for God, heaven will stand on your behalf. நாம
கர்த்தருக்கென்று முனைந்து கீழ்ப்படிந்து மேன்மை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் சிறுகணும் நீர் பெருகணும், வேற யாருக்காவது புகழ் போனாலும் பரவாயில்ல, நான் திரைக்கு மறைவாக இருந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டே இருப்பேன், அழுது கொண்டே இருப்பேன், நான் திறப்புல நிற்பேன், நாம் போராடி ஜெபிப்பேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அங்கே ஊழிய பணித்தலங்களிலே பெரிய கிரியைகளை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் இயற்கையை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதை செய்து காட்டியிருக்கிறார். நம்முடைய நாட்களிலேயும் செய்ய முடியும். 21வது வசனம், கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே, அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். எவ்வளவு அழகா தேவன் ஒரு நதியை பயன்படுத்துறாரு. நட்சத்திரங்களை தங்கள் அயனங்களிலிருந்து அங்க யுத்தம் பண்ண அங்க கிரியை செய்கிறாரு. அது எல்லாம் எப்போ நடக்குது? ஒரு மனுஷன் யாருக்கோ மேன்மை கிடைக்கும் தெரிஞ்ச பிறகும் நான் தேவ வார்த்தைக்கு இணங்கி நான் நிச்சயமாய் செயல்படுவேன். போராட்டங்கள் நிச்சயமா உண்டு, நெருக்கங்கள் நிச்சயமா உண்டு. ஏன்னா இவர் 10,000 பேரை தான் கொண்டு போறாரு. ஆனா ஏற்கனவே நான் காட்டி கொடுத்தது போல 900 இரும்பு ரதம், அந்த நாட்கள்லயே 900 இரும்பு ரதம் அந்த செசரா கொண்டு வராரு. ஆனா அதெல்லாம் முறியடிக்கிறதற்கு ஆண்டவருக்கு அது எம்மாத்திரம். பலவானை கொண்டாகிலும் பலவீனனை கொண்டாகிலும் செயல்படுவது அவருடைய திட்டமாய் இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் அதை செய்வார். ஆனால் ஒப்பு கொடுக்கிற பாத்திரங்கள் மூலமாய் அந்த கிரியையை தேவன் செய்கிறவராயிருக்கிறார். நான் தொடர்ந்து முறையிடுவேன். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவரை நோக்கி நான் முறையிடுகிறது போர் செய்கிறதை போல என்பதை உணர்ந்து நான் செய்யும் பொழுது அவர் எனக்கு சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி அவர் செய்வார் என்பதை நம்பி போராட்டங்கள் மத்தியில நான் நின்று அங்கே செயல்படுவதற்கு என்னை தத்தம் செய்யும் பொழுது தேவன் ஆறுதலின் வார்த்தை எனக்கு தந்து, பயங்கள் ஒருவேளை என சூழ்ந்து இருந்தாலும், எப்படி அங்க பவுல் புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல சொல்றாருன்னு வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் வாசிச்சு காட்டுறேன். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. யாருங்க சொல்றா? பெரிய அப்போஸ்தலன், புதிய ஏற்பாட்டுல ஏறத்தாழ 13 நிருபங்களை எழுதி கொடுத்தவர். அவர் சொல்றாரு, புறஜாதிகள் மத்தியில என்னை தேவன் அப்போஸ்தலனாக அழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த, ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை, போராட்டங்கள் புறம்பே இருந்தன, உள்ளே பயங்கள் இருந்தன என்று சொல்றாரு. ஆனா அதன் மத்தியில தேவன் எப்படி கிரியை செய்கிறவரா இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து தேவனுடைய முகத்தை நாடி அவர் அந்த ஊழியத்துல காணப்பட்ட பொழுது, மக்கதோனியா பகுதியாக அது இருந்தாலும் சரி, அது பிலிப்பு பகுதியில இருந்தாலும் சரி, தேவன் ஆறுதல் செய்கிறவரா. ஏன்னா இங்க 6வது வசனம் சொல்லுது, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன்? சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். அவர்களுக்கு தீத்துவ கொண்டு அங்க ஆறுதல் கொடுத்தாரு. இன்னும் 1 தெசலோனிக்கேயர் அங்கே 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சாலும் அங்கேயும் போராட்டங்கள் இருக்குது. அங்கேயும் பல சக்திகள் அங்கே சூழ்ந்து நெருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம், ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதன் மத்தியில தேவன் அவர்களை அப்படி காக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தைரியம் கொள்ள செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தனை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். அப்போ போராட்டங்கள் வரலாம், பயங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். ஆனா அதன் மத்தியிலே நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நாங்க தொடர்ந்து சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நாங்க முனைவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அயனங்களிலிருந்து நட்சத்திரங்கள் சண்டை போட ஆண்டவரால் செய்ய முடியும். நதியை அவர் பயன்படுத்த முடியும். அடித்து கொண்டு போகிற அளவுக்கு அவர் பயன்படுத்த. இன்னும் வெளிப்படுத்தல் விசேஷத்துல
தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பார்க்கும் பொழுது அந்த பிலதெல்பியா சபைக்கு எதிர்ப்பு இருக்குது, பலன் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா அந்த பிலதெல்பியா சபை அவருடைய நாமத்திற்கு நாங்க நிற்போம், மறுதளிக்க மாட்டோம் அப்படின்னு நிற்கும் பொழுது அந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் இந்த ஜெப நேரத்துல பங்கெடுக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்ம தேசத்துடைய சட்ட திட்டங்கள் மாறலாம், நெருக்கங்கள் பெருகலாம், போராட்டங்கள் பெருகலாம், அழுத்தங்கள் அதிகரிக்கலாம். எல்லாவற்றின் மத்தியிலையும் நாம கீழ்ப்படிந்து முறையிடுகிற நேரத்துல நாம் போர் செய்கிறோம், போர் ஆயுதம் அது என்று சொல்லி இந்த ஜெப நேரத்தையும் கூட அப்படிதான் நாங்க போர் செய்கிற ஒரு நேரம். அதுக்காக துணிஞ்சு நாங்க நிற்போம். தேவன் எங்களை செய்ய சொல்லுகிற விஷயங்களை நாங்க செய்வோம். அவர் சகல ஜாதிகளிடத்திலையும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னாரு, அதனால அதை நாங்க செய்வோம். நாங்க ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெறலனாலும் அழைக்கப்பட்டவர்களை எங்க ஜெபத்துல நாங்க தாங்குவோம். ஒரு போர் செய்கிறது போல நாங்களே அந்த முன்னிலையில நின்று கொண்டு போர் செய்கிறது போல உணர்ந்து நாங்க அவங்கள ஜெபத்துல தாங்குவோம் என்று சொல்லி தாங்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க, தேவன் திறந்த வாசலை கொடுக்க, தேவன் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே நாம் நம்மை அப்படியே ஜெபத்திலே ஊற்றி கர்த்தர் அந்த போராட்டங்கள் மத்தியிலேயும், கர்த்தர் சத்துரு நம்மை சூழ்ந்து நிற்கிற நேரங்களிலேயும் அவருடைய ஆறுதலையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு, அவர் திறந்த வாசலையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக ஜெப சிந்தனையோடு கூட இந்த பாடலை உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும், சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும், நேசரேவும் இன்ப சத்தம் ஈந்திடுவார், நேசரேத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவீர், சொந்த ஜீவனை நீர் என்னில் ஈந்து அன்பில் இணைத்தீரே வல்லமாயால், சொந்த ஜீவனை நீர் என்னில் ஈந்து அன்பில் இணைத்தீரே வல்லமாயால், எந்தன் ஜீவனை மற்றொருக்காய் ஈந்திடவே, எந்தன் ஜீவனை மற்றொருக்காய் ஈந்திடவே, அன்பர் என் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே, அன்பரே நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே.